பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கோமதி வந்து கதிர் கிட்ட பேசுறாங்க. என்னடா கதிர், சரவணனுக்கு என்ன பிரச்சனை? நீயும் உன் அப்பாவும் பேசிட்டு இருந்தீங்க, சரவணனுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனையானலாம் சொல்லி கேக்குறாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அண்ணன் நம்ம கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு அவருடைய மனசுல இருக்கிற கஷ்டத்தை எல்லாமே அவருக்குள்ளவே போட்டு வச்சதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை. அண்ணன் தினம் தினம் தூங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எப்படிதான் வாக்கப்பட்டு வந்தாலும் தெரியல அந்த மயிலு. அவ வந்ததும் இந்த வீட்டோட சந்தோஷம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டா. என் பையன் நிம்மதி இல்லாம இருக்கான். அதுக்கு காரணமே அவதான் நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு அழுதுட்டு இருக்காங்க. உடனே மீனா, அத்தை ஏன் அத்தை அவங்க மேல பழிய தூக்கி போடுறீங்க? எதுவா இருந்தாலும் கொஞ்சம் நியாயமா பேசுங்க. சரவணன் மாமா தானே அவங்கள வீட்டை விட்டு அனுப்புனாங்க. இப்ப நிம்மதி இல்லாம தவிக்கிறதும் அவரு தானே. உடனே கோமதி சொல்றாங்க, என்ன பேசிட்டு இருக்க? அப்ப அவ பண்ணதெல்லாம் சரி, என் பையன் வீட்டை விட்டு அவளை துரத்துனது தப்புன்னு சொல்ல வரியா? இல்லத்த, நான் அப்படி சொல்ல வரல. போதும் மீனா, போதும். இதுக்கு மேல நீ எதுவும் பேசாத மீனான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அத்தை, நான் என்ன சொல்ல வரேன்றத முழுசா நீங்க புரிஞ்சுக்காமயே இப்படி பேசினா என்ன அத்தை அர்த்தம் சொல்றாங்க. நீ என்ன பேச வரேன்றது எனக்கு புரியுது. என்னதான் உன்கிட்ட இருந்து எல்லா குணத்தையும் மாத்தினாலும் மயிலுக்கு வக்காலத்து வாங்குறத மட்டும் உன்னால நிறுத்தவே முடியல. அப்படித்தானேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு பேசுறாங்க. உடனே கதிர், அண்ணி, எல்லா விஷயத்திலயும் நீங்க மயில் அண்ணிக்கு சப்போர்ட் பண்றீங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த விஷயத்துல மயில் அண்ணி மேலதான் தப்பு இருக்கு. அண்ணா அப்படி என்ன நம்பிக்கை துரோகம் பண்ணாரு? மயில் அண்ணி அவரோட வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் வேற எந்த பொண்ணாவது ஏறு எடுத்து அவர் பார்த்தாரா? இல்ல. அப்படி இருக்கும்போது எதில் நீங்க வந்து மயில் அண்ணி வந்து நல்லவங்களும் ஏன் அண்ணனா வந்து குறை சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மீனா கிட்ட ரொம்பவே கோவமா கதிர் வந்து சண்டை போடுறாங்க. இல்ல கதிர், நான் என்ன சொல்ல வந்தேன்னா, வேண்டாம் நீ, இது நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கதிரும் கோவமா அங்கிருந்து கிளம்பி போறாங்க. சைக்காட்ரிஸ்ட் கிட்ட வந்து நம்ம சரவணனை கூட்டிட்டு போறாங்க. சரவணன் வந்து ரொம்பவே வருத்தமா, என்னுடைய லைஃபே எல்லாமே முடிஞ்சு போச்சு. எனக்கு எல்லாமே இப்ப என்னுடைய அஞ்சலி தான். ஆனா என் குடும்பத்தை எதிர்த்து ஏன் அஞ்சலி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி நடந்த விஷயத்தை எல்லாமே, மனசுல இருக்கிற பாரத்தை எல்லாமே கொட்டிடுறாங்க. இது எல்லாமே பாண்டியனோட காதுக்கும் போகுது. பாண்டியர் இப்ப என்ன செய்ய போறாங்க? அவருக்கு இருக்க ஈகோவை விட்டுட்டு சரவணனோட லைஃபுக்காக அஞ்சலியை திரும்ப சரவணனோட லைஃப்ல கொண்டு வருவாங்களா? அஞ்சலிக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் பண்ணி பாண்டியன் வைப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.